போங்க மாங்கால போங்க அங்கால. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? அந்த பக்கம் போங்க. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுகளை பத்தி கழிச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் இப்ப நாங்க வாழ்ற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கதைக்க கூடாது. இதெல்லாம் கதைக்கிறவங்களுக்கு தான் அடி விழும். நீங்க தனியார் வைத்தியசாலைகளை துறக்கிறதுலையும், தனியார் பாமசியை துறக்கிறதுலையும், இதுகளை நடத்துறதுலையும், நீங்க தனியார் சம்மந்தப்பட்டதுல உழைக்கிறதுக்கு தான் அதிகமா விருப்பப்படுறீங்க. இதோ வணக்கம் உறவுகளே. டாக்டர் அர்ச்சுனா அவங்க, அதாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்துல சாவகச்சேரி வைத்தியசாலையில நடந்த நிறைய முறைகேடுகள், மக்களுக்கு எதிராக அந்த வைத்தியர்கள்லாம் செய்கிற அநீதிகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்திருந்தேன். உண்மையாவே சலியூட் ஒரு சல்யூட் ஒன்று அவருக்கு அடிக்கணும். இப்ப நாங்க என்ன இதை கதைக்க போறோம்னா, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க. நாங்க கதைக்க போற விஷயம் முக்கியமான ஒரு 3 விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். என்னன்னா, மற்றைய வைத்தியர்கள், அதாவது மற்றைய டாக்டர்ஸ்மார் இதுக்கு ஒரு சின்ன வீடியோனாவது சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்காங்களா? இதுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் சொல்றது 100க்கு 100% உண்மைதான். 100க்கு 100% விடுங்களேன், ஒரு 50% உண்மைன்னு யாராவது ஒருத்தராவது பகிர்ந்து கொண்டிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்கெல்லாம் சத்தம் இல்லாம கமுக்கமா இருக்கிறாங்க. இப்ப டாக்டர் அர்ச்சனா அவங்க நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுகளை பத்தி கழிச்சிட்டு இருக்கிற இதெல்லாம் இப்ப நாங்க வாழ்ற இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கதைக்க கூடாது. இதெல்லாம் கதைக்கிறவங்களுக்கு தான் அடி விழும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல அவர் அதெல்லாம் கதைச்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம், பாராட்டணும்னு. அப்ப மற்ற வைத்தியர்கள்லாம் ஏன் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க? உங்களுக்கு மாதம் நல்ல லட்சக்கணக்கான சம்பளம் கிடைக்குது, நல்ல அழகான வாழ்க்கை முறையை நீங்க வாழ்றீங்க. இதெல்லாம் எப்படி கிடைக்குது? மக்களினுடைய வரிப்பணத்துல இருந்து தானே கிடைக்குது. அப்ப மக்களுக்கு நீங்க அன்பு, அரவணைப்பு, நேசம், இந்த மாதிரிக்கு சேவை செய்ய தேவையில்லை. நீங்க உங்களோட வேலையை செஞ்சாலே போதும். இதெல்லாம் நீங்க செய்யணுமா இல்லையா? அப்ப நீங்க கூடுதலா சுயநலமா தான் யோசிக்கிறீங்க. நீங்க தனியார் வைத்தியசாலைகளை துறக்கிறதுலையும், தனியார் பாமசியை துறக்கிறதுலையும், இதுகளை நடத்துறதுலையும். அப்ப நீங்க அரசாங்கம், அதாவது அரசாங்கத்திட்ட சம்பளத்தை வாங்கிட்டு மக்களினுடைய வரிப்பணத்துல சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீங்க தனியார் சம்பந்தப்பட்டதுல உழைக்கிறதுக்கு தான் அதிகமா விருப்பப்படுறீங்க. இதை ஒருத்தர் தட்டி கேட்டா அவரை எப்படியாவது காலி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவரை எப்படியாவது காலி பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அவரை எப்படியாவது இல்லாமக்கிறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இது ஒரு தவறான ஒரு விஷயம் ஒண்ணு. என்னன்னா, இந்த உலகத்துல தவறு பண்ணாம யாருமே இல்லை. அப்படி ஒரு மனுஷரை நீங்க கண்டுபிடிக்க முடியாது, செஞ்சு கூட கொண்டு வர முடியாது. அப்ப ஒரு தவறு பண்ணி இருந்தா மிருகங்களை காட்டிலும் மனிதனுக்கு சிந்திக்கிறதுனால நேரம் இருக்குது. ஒரு தவறு பண்ணுனா அதை நீங்க ஒத்துக்கொண்டு அதை திருத்தி கொண்டு வாழணும். அதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ. இந்த வைத்தியர் செஞ்சனால எல்லாருக்குமே அவமானம், எல்லா வைத்தியர்களுக்குமே அவமானம், எல்லா வைத்தியர்களையுமே அவரும் சொல்ல இல்லை, நாங்களும் சொல்லல. நீங்க என்ன செய்யணும்? உங்களிடம் தவறு இருக்குதுன்னா அதை ஒத்துக்கொண்டு நீங்க அடுத்த கட்டத்தை நீங்க அதை தவறை திருத்தி கொண்டு போகணும். அப்ப நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணலன்றதுல மற்றும் நாங்க ஒரு குற்றமா சொல்லல. இதை நீங்க செய்யலைன்னா என்ன யோசிக்க தோணுது? நீங்க அவ்வளவு சுயநலமா நீங்களும் அந்த மாதிரிதான் வாழ்றீங்கன்றதுதான் உண்மை. சாதாரணமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்றோம். என்னன்னா, நான் இப்ப திருகோணமலை மாவட்டத்துல இருக்கிறேன். நம்மளோட வைத்தியசாலைக்கு நான் நிறைய தடவை போயிருக்கிறோம். மருந்து இல்லைன்னுவாங்க, எப்ப போனாலும் மருந்து இல்லைன்னுவாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோகளை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, மரியாதையா எங்களை விடுங்களேன், ஒரு வயது போன அம்மாமார்கள் மருந்தெடுக்க போனா கூட ஐயா ராசான்னு கும்பிட்டு கூத்தாடணும். அவங்களுக்கு நீங்க தரக்குறைவா கூட ஏசுறத நானே கண்கூட பார்த்திருக்கிறேன். வயது வித்தியாசம் இல்லாம மரியாதை இல்லாம நடத்துவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாவகச்சேரியில அவ்வளவு போராட்டம் நடத்தி அவ்வளவு பெரிய அநீதிகளை எல்லாம் பயப்படாம ஒரு ஆண்மையோட அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா வெளியில கொண்டு வந்திருந்தேன். அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு அதிகாரிய பொறுப்பா நீங்க கொண்டு வர்றீங்க. அப்ப அவரும் ஒரு தமிழர். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நான் இந்த பதவியை ஏற்க மாட்டேன். இவ்வளவு விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்தவர் அந்த டாக்டர் அர்ச்சனா அவங்க. அவருக்கே தான் இந்த பொறுப்பை நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்க கூடாதா? அவரும் பாருங்க சத்தம் இல்லாம அந்த பதவியை ஏற்றுக்கொள்றாரு. அதுவும் ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமது உறவுகள் கனடா, சுவிஸ் இது போல நாடுகள்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கதைக்கும் போது நம்மளோட பகிர்ந்து கொள்றது, நம்மட ஈழத்து தேசம் இதுதான் நமக்கு சொர்க்கம் நிக்சன், இதை ஒருபோதும் நாங்க விட்டு கொடுக்க போறது இல்லை. ஆனாலும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம இலங்கை நாட்டையும் கனடா, சுவிஸ் நாட்டையும் நாங்க ஒப்பிட இல்லை. ஆனா அந்த நாட்டுல ஒரு ஒரு நம்ம அண்ணா ஒருத்தர் பகிர்ந்து கொண்டது, சுவிஸ் நாட்டுல இருக்கிறாங்கன்னா, ஒரு மருந்து எடுக்கிறதுக்காக வைத்தியசாலைக்கு சுவிஸ் நாட்டுல போயிருந்தேன். அங்க அவருக்கு ஒரு காலில் பிரச்சனை ஒண்ணு. அதுக்கு அந்த வைத்தியசாலையினுடைய ஹெட், மிகப்பெரிய அதிகாரி, அவர் டாக்டர், அந்த டாக்டர் இப்படியெல்லாம் நீங்க செய்யறீங்களே அப்படின்னு சும்மா கேட்டதுக்கு, இது எங்களினுடைய சேவை, எங்களுடைய வேலை, எங்களுடைய ஜோப். நாங்க மக்கள், எங்களோட தொழிலை நாங்க நேசிக்கிறோம். மக்கள், நாங்க நோயாளிய நாங்க அன்பா, முதலாவது உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனையை குணப்படுத்துறதை விட நாங்க அன்பாவும் நேசிச்சாதான் அவங்க மனதளவுல ஓகே ஆக்குவாங்க. உண்மை அதுதான். அப்ப இந்த நம்ம நாட்டுல நீங்க மருந்து கொடுங்க, மருந்து கொடுக்காம போங்க, மருந்து இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கட்டும். ஒரு மரியாதையாக நோயாளிகளை நீங்க கவனிக்கிறீங்களா?
உண்மையா நானே எத்தனை தடவை வந்து பார்த்துருக்கிறேன் கண் கூட வயது போன அம்மா மார்களையே மரியாதை இல்லாம கதைப்பீங்க, போங்க மாங்கால போங்க அங்கால. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது, அந்த பக்கம் போங்க. இப்படி எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கிறோம். உண்மையாவே நீங்களும் மனிதர் தானே, உங்களுக்கும் ஒரு போது பிரச்சனை வரும் தானே. நீங்க உங்களிடம் பணம் இருக்குதுன்னு சுயநலமா வாழ பழகாதீங்க தயவு செய்து. அப்ப இதெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்ச காலத்துல மறந்து போயிருவாங்க. இதெல்லாம் மறுபடியும் நடக்க போற கூத்து தான். இது இப்ப இவர் செஞ்சிருக்கிறாரு, இவர் தொடர்ச்சியா எவ்வளவு காலம் இவரை வாழ விடுவாங்கன்னு தெரியாது. அப்ப கொஞ்ச காலம் போனதுக்கு பிற்பாடு மறுபடியும் இதே அநீதி, இதே மோசமான இதுதான். அப்ப இந்த டாக்டர்ஸ் மாதிரி நீங்க தான் ஃபைட் பண்ணணும், அரசாங்கத்தோட ஃபைட் பண்ணி நீங்க தான் என்ன செய்யணும், மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஆனா நீங்களே சத்தம் இல்லாம கமுக்கமா எப்படி சுயநலமா வாழ்றீங்கன்னா, மக்கள் எப்படி இந்த வைத்தியசாலையும் கூட வைத்தியர்களை எல்லாம் எப்படி நம்புறது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சரியான ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு. இன்னொன்னு, அந்த டாக்டர் அர்ச்சனா அவங்க கதைக்கிறதுல ஒரு முக்கியமா அவரினுடைய பின்புலத்தை பார்த்தோம்னா, அவர்களுடைய தந்தை இந்த தமிழீழ விடுதலை புலிகளை சார்ந்த ஒருத்தவங்க. தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்றது நீதி, நேர்மை, நியாயம் இது சார்ந்து இருக்கணும். இது சார்ந்து இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா அதுல இருக்க முடியாது. அப்ப அதுகளெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு இல்லை. அப்படியான ஒரு சிறந்த மனிதர் ஒருத்தர். அப்படி இந்த சிறந்த மனிதர் போலதான் நீங்களும் இருக்கணும்னு விருப்பப்படலை. நீங்க அப்படி ஒருத்தவங்க அந்த விஷயங்களை வந்து வெளியில மக்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னா அவரோட நீங்க சப்போர்ட்டா இருக்கணும்னே. சப்போர்ட்டா இல்லைன்னாலும் ஒரு சின்ன வீடியோவை பகிர்ந்து கொள்ளணும் சமூக ஊடகங்கள்ல. இவர் சொல்றது சரின்னு சத்தம் இல்லாம இருக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் எப்படி யோசிக்க தோணுது? சரியான மோசமான ஒரு விஷயம் ஒண்ணுங்க. கட்டாயம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால மாற்றம் அடையுங்க, நல்ல நல்ல விஷயங்கள்ல மாற்றம் அடையுங்க. ஈகோன்றதை வந்து விட்டு தள்ளுங்க. எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா, இப்படி ஒருத்தவங்க இவ்வளவு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறேன், அதுக்கு குரல் கொடுங்க. நீங்களும் அவரை ஊக்கப்படுத்துங்க. அவரை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. இதைதான் நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சாங்க. நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.